தபால் நிலைய ஏடிஎம் கார்டு டிரான்சாக்ஷன்ல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அஞ்சலக ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுப்போருக்கான சர்வீஸ் சார்ஜ் உயர்த்தப்பட்டிருக்கு. அது எந்த மாதிரியான மாற்றங்கள், இந்த ஏடிஎம் கார்டு வைத்துள்ள நபர்கள் கவனிக்க வேண்டியது என்ன, விரிவாக தபால் நிலைய கணக்குகளுக்கான ஏடிஎம் கார்டு பயன்படுத்தும் நபர்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மற்ற வங்கிகளின் ஏடிஎம்கள்ல பணம் எடுக்க பிற டிரான்சாக்ஷன்களுக்கான கட்டணங்கள் மாறுபடுது. மெட்ரோ சிட்டிஸ்ல 3 இலவச பரிவர்த்தனைகள் நான் மெட்ரோ சிட்டிஸ்ல 5 இலவச பரிவர்த்தனைகளுக்கு பிறகு கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் அஞ்சலக ஏடிஎம்கள்ல பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கவுண்ட், அதாவது தபால் நிலைய சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி மற்ற வங்கிகளோட ஏடிஎம்கள்ல இருந்து பணம் எடுக்கும் போது கொடுக்கப்பட்ட ஃப்ரீ லிமிட்ஸை தாண்டிய பரிவர்த்தனைகளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பு வர மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் ஃப்ரீ லிமிட்ஸுக்கு பிறகு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 20 ரூபாயோடு சேர்த்து ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுது. ஆனா வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்களின்படி நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு மற்ற வங்கிகளின் ஏடிஎம்கள்ல ஒவ்வொரு நிதி பரிவர்த்தனைக்கும் 23 ரூபாயோடு சேர்த்து ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் சொல்லப்படுது. மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மற்ற வங்கிகளின் ஏடிஎம்ல போஸ்ட் ஆபீஸ் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவங்க 3 இலவச நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். நான் மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய மற்ற வங்கிகளின் ஏடிஎம்கள்ல 5 இலவச நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லப்படுது. இந்த இலவச வரம்பை தாண்டிய பிறகுதான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வசூலிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் அஞ்சலக ஏடிஎம்கள்ல பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அஞ்சலக ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது போஸ்ட் ஆபீஸ் சேவிங் அக்கவுண்ட் ஏடிஎம் கார்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் 5 இலவச நிதி பரிவர்த்தனைகள் 5 இலவச நிதி அல்லாத பரிவர்த்தனைகள் வழங்கப்படும் சொல்லப்படுது. கொடுக்கப்பட்ட இலவச வரம்புக்கு பிறகு நிதி பரிவர்த்தனைகளுக்கு 10 ரூபாயோட ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு 5 ரூபாயோட சேர்த்து ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த மாற்றங்கள் வாடிக்கையாளர்களுடைய பரிவர்த்தனைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால இந்த புதிய விதிமுறைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றா பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.